பிரண்டை சட்னி எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். கடாய் சூடானது எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும். இன்னைக்கு 1/4 கிலோ பிரண்டை எடுத்திருக்கேன். சோ அதனால நான் ஒரு 150 கிராம் பூண்டை ஆட் பண்ணிருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பூண்டு கொஞ்சம் வதங்கினோன்னா இதுல ஒரு 15 காஞ்ச மிளகா சீட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணிருக்கேன். வெங்காயோட அளவும் சின்ன வெங்காயோட அளவும் சேம் ரேஷியோ. சோ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல கிளீன் பண்ணி கழுவுன பிரண்டைய நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். சட்னிக்கு தேவையான உப்பு நம்ம இப்ப ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கருப்பு எள்ளு வந்து ஆட் பண்ணிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி நான் ஆட் பண்ணிருக்கேன். புளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட ஒரு 2 கைப்பொடி அளவுக்கு கொத்தமல்லியை ஆட் பண்ணிருக்கேன். ஸ்பூன் ஃபுல்லா பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. நல்லா ஆறணுன்னு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டி ஜாஸ்தியா இருக்கனால தேங்காய் ஆட் பண்ணல. ஒரு